நாம இருக்கிற இடத்தை சுத்தி நிறைய சிறப்புமிக்க பழங்கால இடங்கள் இருக்குங்க. ஆனா நமக்கு அது தெரியாம இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் தாங்க இந்த துறப்பாடியில் இருக்க குமரன் கோவில். இந்த துறப்பாடி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கடலூர் மாவட்டம் பண்ருட்டியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த துறப்பாடி என்ற கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க. பண்ருட்டியிலிருந்து அரசூர் செல்லும் பொழுது ஒரு 4 கிலோமீட்டரில் புதுப்பேட்டை வரும். அந்த புதுப்பேட்டையில் முத்துமாரியம்மன் கோவில் அப்படின்ற ஒரு ஸ்டாப் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த முத்துமாரியம்மன் கோவில் பஸ் ஸ்டாப். அந்த ஸ்டாப்ல இருந்து நீங்கள் ரைட்டில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் நீங்கள் இந்த துறப்பாடி குமரன் கோவிலை அடையலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வெளியூர்ல இருந்து வரணும் அப்படின்னா பண்ருட்டி பேருந்து நிலையம் வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு பஸ் அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் அரசூர் போகிற பஸ்ஸில் ஏறலாம், இல்லை உறையூர், அக்கடவள்ளி இந்த மாதிரி இந்த ஊர்களுக்கு போகிற பஸ்லையும் ஏறலாம். நிறைய மினி பஸ் கூட இந்த ரூட்டில் இருக்குங்க. நீங்கள் பண்ருட்டி பேருந்து நிலையத்தில் வந்து கேட்டாலே நிறைய பேர் உங்களுக்கு வழி சொல்லுவாங்க, பஸ் ரூட்டும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியூர்லேருந்து கார்களில் வரீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் சென்னை திருச்சி மெயின் ரோட்டில் பயணிக்கிறீங்க அப்படின்னா அரசூர்லேருந்து பண்ருட்டி நோக்கி செல்லும் சாலையில் வந்தீங்கன்னா இந்த புதுப்பேட்டையை நீங்கள் அடையலாம். புதுப்பேட்டையிலேருந்து பக்கம் தான் இந்த துறப்பாடி. இந்த இடத்தினுடைய கூகுள் மேப் லொக்கேஷனையும் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோங்க. இதுதான் அந்த துறப்பாடி குமரன் கோவில் இருக்கும் தெருவுங்க. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சார்ந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே, கந்தனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் துறப்பாடி கிராமத்தில் சுமார் ஒரு 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தெற்கு முகம் பார்த்த குமரன் என்கிற சண்முகநாதர் ஆலயம் இந்த ஊரில் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, மூலவர் வந்து சண்முகராகவும் உற்சவர் குமரனாகவும் காட்சி கொடுக்குறாரு. அதே போல 2 பேருமே தெற்கு முகம் பார்த்து காட்சியளிப்பது அந்த ஆலயத்துடைய சிறப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரே கருவறையில் சண்முகர் ஒரு கோபுரத்திலையும் இன்னொரு கோபுரத்தில் பழனி ஆண்டவர் கிழக்கு முகம் பார்த்து இருக்கிறது இந்த ஆலயத்துடைய சிறப்பு. இந்த ஆலயத்தில் சுவாமி ஜெயகால நாதீஸ்வரராகவும் தாயாரம்மா ஜெயப்பாடல் அழகியாகவும், இந்த ஜெயப்பாடல் அழகின்ற பேர் வேற எந்த ஆலயத்திலையும் அம்பாளுக்கு கிடையாது. அது இந்த ஆலயத்துடைய சிறப்பு. அதாவது நாகதோஷத்துக்கு முக்தி தரக்கூடிய ஒரு சிவன் ஆலயமாகவும் இந்த குமரன் ஆலயம் விளங்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த ஆலயத்தில் தனி சனி பகவான், அதாவது பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயத்துலேயும் காகத்து மேலே தான் அமர்ந்திருப்பாங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆவுடையாரில் அந்த சனி பகவான் தனியாக காட்சி கொடுக்குறாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம்